கனகனித்தான் குதிரை சவாரி செஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு திருப்தி. நானும் இந்த பாடலை எத்தனையோ பக்கமா இடத்துல பாடியிருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட பாடும் பொழுது அந்த குதிரை சவாரி மாதிரி இருக்கு. என்னுடைய பாடலையும் அழகுபடுத்திய பக்கம் இடத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இதெல்லாம் காரணம் யாரு? ஒலிபெருக்கி. அன்னைக்கெல்லாம் கிணத்துக்குள்ள இருந்து ஒரு ஆள் கத்தனை பண்ணிருக்கான், அந்த மாதிரி ஒலிபெருக்கி. அதனால ஒலிபெருக்கி மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அதை அமைக்கிற ஆளு சரியா இருக்கணும். கொள்ளுனாரு ஒரு பொருளை வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத முதல்ல தெரியணும். உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டீங்க, அதுக்கு ஆமான்னு இருக்கீங்க. தெரியாது, அங்க போய் கேட்டா ஒளிபெருக்கியே நாங்க பக்கமா இருந்தாலும் நீங்க அந்த பாட்டை வந்து மெருகு ஒழுத்தி பாடுறீங்க பாருங்க, அதுதான் அப்படின்னு சொல்றீங்களா? நன்றி. சரி இருக்கட்டும். ஏன்னா ஒலிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு நாடக அமைப்பாளர் ஆமா அருளானந்த், மதிப்புக்குரிய சகோதரர் அருளானந்த் அவர்கள் எப்பவுமே நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் அவர் மனசுக்கு பிடிச்ச திருப்தியான நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் தான் அவர் அமைப்பார். ஒரு சில அமைப்பாளர்கள் இருக்காங்க, 10 நல்ல ஆட்டில் 2 தொத்தாட்டை தள்ளி விடுறது, அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். மனதளவில் சொல்றேன். ஆனா எவ்வளவுதான் நாடக அமைப்பாளர் சிறந்தவராக இருந்தாலும் நடிகர்கள், இசைக்கலைஞர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சிறப்பா இருந்தாலும் ஒலிபெருக்கி ஒன்று மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேபி சுந்தரம்பாள் அம்மா வந்தாலே முக்கிக்கிட்டு தான் கிடக்கணும், வேற வழியே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நாமெல்லாம் அதிகமா உணவை சாப்பிட்றோமோ இல்லையோ உரங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உசிலந்தலை, ஆவாரந்தலை, இந்த மாதிரி இலைதலைகளை போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை அணுங்க வச்சு அதுக்கு தண்ணி விட்டு அதை அணுங்க வச்சு அதன் பிறகு அதில் நாற்று, அதாவது விதை நெல்லை தூவுவாங்க. அப்படிதான் நடந்தது. அது இயற்கை உரங்கள். இப்போ அப்படி இல்லை, அடி உரம்னு ஆரம்பிக்கிறது தான். நுனியில போய் பறியலைன்னு வச்சுக்கோங்களேன், அது தலையிலையும் மட்டும் அள்ளி தெளிச்சு கிரகமே போய் பறிஞ்சு தொலை அப்படின்னு
போட்டு அதிகமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்ப உரங்களை தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் நல்ல ஒரு ஒலிபெருக்கி நன்றி, மனமார்ந்த நன்றி, நல்ல வணக்கம். கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, எங்கள் நாடக அமைப்பாளர் சார்பாக முதல்ல நன்றி. ஆமாம் சரி, இருந்தாலும் கூட அன்றொரு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒரு கால் நினைக்கின் இருகாலம் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், முருகா என்று போது வார்மன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே ஒரு தண்டை கிளம்பியே எப்பொழுதும் கைத்தொழுவேன் நான் முருகா முத்து குமரா, உன்னையே நம்பி இருக்கும் இந்த வள்ளிக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் நமக்கு வேலை. அந்த செவ்வேலை எவ்வேளை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏன் இந்த நேரமும் அந்த கந்த வேலை நினைக்கணும்? அப்பதான் நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். அதனால முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன். அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகள் நான். காவலுக்கு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஏதோ கடமைக்கு காவலுக்கு போகணும் அப்படி இல்லாம கடமை உணர்ச்சியோட போகணும். எதுக்கு போனாலும் உணர்ச்சியோட போகணும். உணர்ச்சினா என்ன? உணர்வுங்கிறது வேற, உணர்ச்சிங்கிறது வேற. உணர்வுன்னா என்னதான் மடியில படுத்தாலும் அந்த மாதிரி சிந்தனை வர வருது பார்த்தீங்களா, அதுதான் உணர்வு. உணர்ச்சிங்கிறது கிள்ளுனா வலிக்கணும், அதான் உணர்வு, உணர்ச்சி. அப்ப உணர்ச்சி வசப்படணும், ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டால் நம்ம உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி நமக்குள்ள இருக்கு அப்படின்னு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டோம்னா நம்ம உடம்புக்கு கெடுதல். இப்ப அதிக பேரு சொத்து சுகத்தோட இருக்காங்களோ இல்லையோ, சுகர் பிரஷரோட தான் இருக்காங்க. அதான உண்மை. அதெல்லாம் அது எதனால வருது அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படணும். நம்மதே கோபமே படுறது இல்லையே அப்படின்னு நினைப்போம். நம்மை அறியாமல் அடிக்கடி நம்ம கோபப்படுவோம். ஒரு கடையில் போய் உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா, சாம்பாரில் சாப்பிட்டுட்டு ரசத்தில் சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் அந்த கொண்டு வர்றவர் தாமதமாக கொண்டு வர்றாருன்னு சொல்லுங்களேன், என்னையா கத்திக்கிட்டே, அதுவும் உணர்ச்சி வசப்படுத்தல் தான். இப்படி கொஞ்சமாக உணர்ச்சி வசப்பட்டு கடைசியில் என்ன ஆகுது, ப்ரெஷரில் கொண்டு வந்து விட்டுருது. புரியுதுங்களா? கோவப்படுறவங்க அறுவல் எடுத்து அடிக்க வெட்ட போகிறது,
கம்பு எடுத்துட்டு அடிக்க போகிறதும் கோபம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கோபம். கோபம்னா என்ன தெரியுமா? மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கோபம் வராது நமக்கு. தம்பி அற்புதமாக சொன்னார் வீரமணி அவர்கள். அது அம்மா அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணணும்னா அந்த குடும்பம் அதை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அம்மா அப்பா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ண எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா? அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகி போயிடுது. அப்புறம் அங்கிட்ட 6 மாதத்துல எது பிள்ளை பிறந்துருது. எப்படி 6 மாதத்துல பிள்ளை பிறகு எதை பொருட்டு வாக்குறதா? அதுக்கப்புறம் அதை எப்படி படிக்க வைக்கிறது சிரமங்களாக இருக்கு. சரி, இருந்தாலும் கூட அம்மா என்ன சாமி அத்தா காளியா? சரி, மணக்காளி. சரி, ஆத்தா காளி ஆத்தா வணங்கிடுவோம். காவல் சிறக்க கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா